ஹலோ கைஸ், நமஸ்தே. வெல்கம் டு ரேகா கமல் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லைஃப்பில் எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை லீட் பண்ணணுன்னு எல்லாருக்குமே ஆசை தான். கண்டிப்பாக அந்த லைஃப்க்கு நம்ம இந்த 3 விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது கண்டிப்பாக நம்மளோட லைஃப் ஸ்டைல் கண்டிப்பாக மாறும். நம்மளோட லைஃப் பார்த்தீங்கன்னா ஒரு வளர்ச்சி பாதையில் போகும். கண்டிப்பாக நீங்கள் என்னோட லைஃப் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகணும், அதாச்சும் ஒரு வளர்ச்சி பாதையில் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இந்த விஷயங்கள் எல்லாமே நான் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இந்த விஷயங்களை உங்ககிட்ட நான் சொல்லும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நம்மளோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்றது ஃபுல்லாக புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட லைஃப்பில் ஒரு 3 விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நம்மளால் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃபாக லீட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நிறைய ஆசைகள் இருக்கும், கனவுகள் இருக்கும். நம்ம எப்படி வாழணும் அப்படி வாழணும்னு சொல்லிட்டு நிறைய நம்மளுக்கு தாட்ஸ் இருக்கும். அந்த விஷயங்களெல்லாம் நம்ம எப்படி நம்ம செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்மளை பாசிட்டிவாக வச்சுக்கணும். பாசிட்டிவாக வச்சுக்கணும்னா சில விஷயங்கள் தான், சிம்பிளான விஷயங்கள். ஆனால் அது செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை நம்ம தொடர்ந்து செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கே ஒரு பாசிட்டிவாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா என்னோடய லைஃப்பில் நான் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். சில விஷயங்களை நம்ம மாற்றிக்கிறது மூலிமா கண்டிப்பாக எல்லாருக்குமே வாழ்க்கைன்றது புதுசு தான். கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சின்ன சின்ன விஷயங்களை மாற்றிக்கும் பொழுது அது பெரிய பலன்களை நம்மளுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா, காலையில் எழுந்துக்கிற பழக்கம். காலையில் பார்த்திங்கன்னா முடியாத நேரத்தில் நான் சொல்லலை, சிக்கு டைமில் நான் சொல்லவே இல்லை. ஆனால் நார்மல் டைமை விட கொஞ்சம் சீக்கிரமாக, ஒரு 1 hour சீக்கிரமாக மார்னிங் பிரம்ம முகூர்த்தம் அந்த டைமில் எழுந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை என்னால் அந்த டைமில் முடியாது அப்படின்னா ஒரு 4:30 இல்லை ஒரு 5:30 நம்ம எழுந்துக்கணும். எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நீங்கள் சாமி கும்பிடுற பழக்கம் இருந்தால் சாமியை வழிபட்டுட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அந்த சாமி வழிபாட்டில் இருக்கீங்க அப்படின்னா விளக்கேற்றிட்டு சுவாமிக்கு நல்ல நெய்வேத்தியங்கள், நல்ல வாசனையான மலர்களால் நீங்கள் சுவாமிக்கு வைக்கலாம். அதே மாதிரி தீப தூப ஆராதனைகள் எல்லாமே செய்து உங்களுக்கு பிடிச்ச திருப்புகள் பிடிக்குதா, இல்லை உங்களுக்கு எந்த சாமி பிடிக்குதோ, நீங்கள் எந்த வழிபாடு செய்கிறீங்களோ நீங்கள் செய்யலாம். இல்லை எங்களுக்கு சாமி வழிபாட்டில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்றவங்க மெடிடேஷன் பண்ணுங்கள், அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, செகண்ட், சாமி எல்லாமே நம்ம வழிபட்டுட்டோம், நம்மளுக்கு என்ன தேவைன்றதை தெளிவாக முடிவு பண்ணி சாமி கிட்ட கேளுங்க. இந்த பிரபஞ்சம் அப்படின்றது, இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு இது. நம்ம காலையில் என்ன கேட்குறோமோ, என்ன நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கோமோ கண்டிப்பாக அது நடக்கும். அதனால் நம்ம நல்ல விஷயங்களை நினைக்கணும். நல்ல விஷயங்களை நம்ம செய்யறது மூலயமா கண்டிப்பாக நம்மளுக்கு கண்டிப்பாக அது நல்லதே நடக்கும். என்னோடய லைஃப்பில் அது நிறைய நடந்திருக்கு. அதனால் நான் சொல்கிறேன். அதனால் பாசிட்டிவான விஷயங்களை, உங்களை பற்றியான விஷயங்களை நீங்கள் நினைங்க. அது உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை கண்டிப்பாக கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம செய்யறது மூலிமா நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கும். ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னா, எப்போவுமே எக்ஸசைஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். 1 hour நீங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. எங்களுக்கு டைம் இல்லைன்னா ஒரு 1/2 hour ஆச்சு உங்களுக்காக ஒதுக்குங்க. ஒரு வாக்கிங் போங்க, ஜாக்கிங் போங்க, எக்ஸசைஸ், சிம்பிளான எக்ஸசைஸ் செய்யுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க. இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது மூலிமா நம்மளோட ஹெல்த் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பாசிட்டிவான எனர்ஜி நமக்கு கிடைக்கும் பொழுது, ஹெல்த்தும் நல்லா இருக்கும் பொழுது நம்மளால் எல்லா விஷயங்களையும் செய்யக்கூடிய அந்த தன்மை வரும். புரியுதுங்களா? அதனால் காலையில் நம்மளோட இந்த மாதிரி வேலைகள் எல்லாமே செஞ்சுட்டு நம்ம இருக்கிற இடத்த நம்ம ரொம்ப க்ளீனாக நீட்டாக நம்ம வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பிளானிங், நம்ம எவ்வளோ தான் பட்ஜெட் போட்டாலும் சரி, என் கையில் காசே தங்க மாட்டேறதுங்க அப்படின்றவங்களுக்காக ஒரு சின்ன டிப்ஸு. ஃபஸ்ட்டு 3 விஷயங்கள் இதில் இருக்குது. நம்மளுக்கு என்ன அத்தியாவசியமாக தேவை, என்ன நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்றது ஆசைகள். ஃபஸ்ட்டு அத்தியாவசியம் அப்படின்றது இருக்குது. அதை தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நம்ம புரியாமல் பார்த்திங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். இதெல்லாம் எனக்கு தேவை, அதெல்லாம் தேவைன்னு சொல்லிட்டு தேவையில்லாததெல்லாம் வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கஷ்டப்படுவோம். மந்த் எண்டில் கஷ்டப்படுவோம். இந்த மாதிரிலாம் நான் கூட அதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் ஃபஸ்ட்டு என்ன தேவைன்றதை முடிவு பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்கூல் ஃபீஸ் தேவையா, இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் திங்ஸு தேவையா வீட்டுக்கு, அதெல்லாமே காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க. அதெல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு அவசியம், அதாச்சும் நம்மளுக்கு ரொம்ப அத்தியாவசியம்ன்றது இருக்குது, அது ஃபஸ்ட்டு வாங்கணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவைகள், இது நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்றது தேவையானால் வாங்குறது நல்லது. ஆசைகள் அப்படின்றது கண்டிப்பாக ஆசைகளை குறைச்சிக்கணும்னு நான் சொல்ல வரல. ஆசைகளுக்காக கொஞ்சம் நம்ம
அதிகமாக நம்ம உழைக்கணும். நம்மளுக்கு ஆசைன்றது ஓகே, ஆனால் மற்றவங்க அது செய்கிறாங்க, அதனால் அதையே நம்ம செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பாசிபிள் இருந்தால் அதை செய்யறது தப்பு கிடையாது. பாசிபிள் இல்லாமல் கடன் வாங்கி நம்ம செய்யறதுனால நம்ம கடனாளியாக அதாச்சும் நம்மளுக்கு வந்து அதை நம்ம செய்யறதுனால அதுக்காக இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணி நம்ம ஓட வேண்டியதாக இருக்கும். இன்னும் ப்ரெஷரை வந்து நம்ம தலையில் வச்சுக்கிறதா இருக்கும். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்யக்கூடாது. நம்மளுக்கு என்ன தேவைன்றதை ஃபஸ்ட்டு தெளிவாக முடிவு பண்ணணும். நம்ம வந்து இது தேவை, அது அவங்க வச்சுருக்காங்க, அதை விட நம்ம பெஸ்ட்டாக வச்சுருக்கோம் அப்படின்னு நினச்சினாவே நம்மளுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி போயிடும். ஒரு மைண்டு வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்காது, ரிலாக்ஸாக இருக்காது. அதனால் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் செய்யறது தப்பே கிடையாது. மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு கடன் அடையணும் அப்படின்னு நினச்சினாவே தேவையில்லாத திங்ஸுங்களை நம்ம வாங்குறத குறைச்சிட்டோனாவே நம்மளுக்கு மணி கொஞ்சம் நம்மளுக்கு சேவ் ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாச்சு நம்ம சேவ் பண்ண கற்றுக்கணும். ரெண்டாவது ஒரு விஷயம், நம்ம வந்து பார்த்திங்கன்னா பைசா வந்து தண்ணி மாதிரி எனக்கு செலவாகுது அப்படின்னா கரெக்டாக நம்ம என்னதான் பட்ஜெட் போட்டாலும் நம்மளுக்கு சரியாக வரலை அப்படின்ற பட்சத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நம்ம மைண்டு செலுத்தணும். அதாச்சும் என்ன தேவை, எப்போ நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்றத தெளிவாக நம்ம யோசிச்சு பண்ணும்பொழுது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்மளால் சேவ் பண்ண முடியும். எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் கடன் வாங்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை கடன் வாங்கி தான் ஆகணும். ஆனால் 10 பேர்கிட்ட நம்ம வாங்கிட்டு 10 பேர்கிட்டையும் பதில் சொல்லாமல் ஒருத்தர் கிட்ட வாங்குறோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். இல்லை அப்படின்னா நான் வாங்கிட்டேங்க, நான் என்னங்க பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 1000 ரூபாய் வாங்கியிருப்பீங்க, ஒரு 10 பேர்கிட்ட வாங்கியிருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு எது கம்மியான பட்ஜெட்டில் வாங்கியிருக்கீங்களோ அதை நீங்கள் அடைச்சிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை பேருக்கு பதில் சொல்கிறது வந்து குறைஞ்சிரும். ஒரு 10 பேர்கிட்ட வாங்கியிருக்கீங்க, 5 பேர்கிட்ட நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா இன்னும் 5 பேர், அந்த மாதிரி நீங்கள் எது கம்மியாக வாங்கியிருக்கீங்களோ அப்படி வந்து நீங்கள் கொடுத்துக்கிட்டே வரும்பொழுது கண்டிப்பாக குறையும். மேற்கொண்டு வந்து நம்ம கடன் வாங்காமல் இருப்பது நல்லது. ஆனால் சில சூழ்நிலைகள் கடன் வந்து வாங்குற சூழ்நிலைகள் வந்துச்சு அப்படின்னா வாங்கி தான் ஆகணும். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஓடித்தான் ஆகணும். அதனால நம்மளுக்கு என்ன தேவையோ அதை நம்ம வந்து செய்யறது ரொம்ப நல்லது. மற்றவங்கள பார்த்து நம்ம செய்யும் பொழுது இந்த உலகத்தில் எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறாங்களா அப்படின்றது கிடையாது. அவங்கவுங்களுக்கு தகுதிக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு கஷ்டங்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அதனால உங்களுக்கு என்ன தேவை, இன்னைக்கு எனக்கு 10,000 ரூபாய்க்கு புடவை தேவை, நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னா வாங்கலாம். ஆனால் அவள் 10,000 ரூபாய் வச்சிருக்கா புடவை, நான் அவளை விட 15,000 ரூபாய்க்கு புடவை கட்டினாதான் எனக்கு மதிப்பு அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக வந்து அதில் வந்து ஒரு ஈகோயிசம் வந்துடும். அதனால இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம அந்த 15,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா அந்த காசுக்காக இருந்துச்சு வாங்கிடுறோம், பிரச்சனை இல்லை. இல்லைன்னா என்ன பண்ணுவோம், அது அந்த ஒரு ப்ரெஷர் ஆகிட்டு ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்புறம் யோசிக்கிறத விட எனக்கு என்ன தேவையோ அது நான் வாங்கிட்டேன்றதுல ஒரு சந்தோஷம் படுறது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம செய்யும் பொழுது நம்மளால வந்து கரெக்டான ஒரு லைஃப்பை வந்து கண்டிப்பாக லீட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஒரு வருமானம் வர்றதுக்கு ஏற்ற நம்ம வந்து ஒரு வழியை வந்து ஏற்படுத்தி, சில பேருக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க சொல்ல நம்ம பயன்படுத்திக்கணும். இல்லைன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலன்னா கண்டிப்பாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நம்ம தான் தேடி போகணும். அது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லைஃப்பை வந்து ஒரு கரெக்டான ஒரு பிளான் பண்ணி எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவான எனர்ஜியோடு நம்ம இருக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் நம்மளுக்காக வந்து உதவி செய்யும். அதனால் நம்ம எப்பவுமே ஒரு பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சினா இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம பண்ணும் பொழுது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாசிட்டிவாகவும் இருக்கலாம், ஹெல்த்தியாகவும் இருக்கலாம். கடன் பிரச்சனையிலிருந்து நம்ம கொஞ்சம் அதாச்சும் கடனே வாங்காமல் இருக்க முடியுமானா அது சாத்தியம் கிடையாது. ஏன்னா எனக்கும் கடன் இருக்குது, கடனே வாங்க முடியாதுன்னு இல்லை. ஆனால் எந்த அளவுக்கு எவ்வளோ தேவையான விஷயத்துக்கு வாங்குறது ஓகே, தேவையில்லாத விஷயங்களுக்கு வாங்கி நம்ம வந்து அதை வந்து ஒரு ப்ரெஷர் ஆக்கிக்க கூடாது, அதை நம்ம பார்த்துக்கணும். மூணாவது ஒரு விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் எதுவுமே நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்றத நம்ம கற்றுக்கணும். அதே மாதிரி சேவிங்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கணும். இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம கரெக்டாக லீட் பண்ணும் பொழுது, நம்மளை பாசிட்டிவாக வச்சுக்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு ஹாப்பியான லைஃப்பை வந்து நம்மளால் லீட் பண்ண முடியும். கண்டிப்பாக கஷ்டங்கள் வராதுன்னு சொல்லவே முடியாது, கஷ்டங்கள் வரும். ஆனாலும் அதில் ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த தைரியத்தை கண்டிப்பாக நம்ம வளர்த்துக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். கண்டிப்பாக வந்து நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா நான் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு பாசிட்டிவான எனர்ஜியோட மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பை.